ஹாய் நண்பா. கேவிபி அதாவது கரூர் வைசியா பேங்க்ல இருந்து இந்த மே மந்த்ல ஒரு புதிய வகையான ஜாப் நோட்டிபிகேஷன் வந்திருக்கு. ஆன்லைன் மோட் அப்ளிகேஷன் தான். அப்ளை பண்றதுக்கு எந்த ஒரு ஃபீஸுமே கிடையாதுங்க. இன்டர்வியூ மூலமா கேண்டிடேட்டை ஹையர் பண்றாங்க. நம்ம தமிழகத்துல மட்டும் கிட்டத்தட்ட 6 மாவட்டங்கள்ல பிளேஸ் ஆஃப் போஸ்டிங் இருக்கு. சேலரி எடுத்துக்கிட்டீங்கன்னா பேசிக் பே அலவன்சஸ் எல்லாமே சேர்த்து மாத தொடக்கத்துல ஒரு 45,000 ரூபாய் வரைக்கும் நீங்க earn பண்ணலாம். முழு தகவலை சொல்றேன், வீடியோவை முழுவதும் பாருங்க. நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க அப்படின்னா சேனலை உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. நீங்க கொடுக்குற ஒரு லைக் தான் அடுத்தடுத்த வீடியோஸ் போட எனக்கு ரொம்ப சப்போர்ட்டிவா இருக்கும். சோ கண்டிப்பா லைக் பண்ணுங்க. இப்ப வாங்க நம்ம வீடியோக்குள்ள போகலாம். கேவிபி அதாவது கரூர் வைசியா பேங்க்ல இருந்து வந்திருக்கக்கூடிய இந்த ஜாபுக்கான ஒரு அபிஷியல் வெப்சைட் தான் இது. இந்த வெப்சைட் பார்க்கக்கூடிய லிங்கை நான் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லயும் ஃபர்ஸ்ட் கமெண்ட்லயும் கொடுத்திருக்கேன், செக் பண்ணி பாருங்க. கேவிபி பேங்க்ல இருந்து மே 5ஆம் தேதி ஒரு ஜாப் வந்து போஸ்ட் பண்ணிருக்காங்க. ரிலேஷன்ஷிப் மேனேஜர் சேல்ஸ் டிபார்ட்மெண்ட்ல கேட்டிருக்காங்க. பிசினஸ் பேங்கிங் குரூப்ல வருது. ஜாபுடைய ஐடி வந்து 750. நீங்க அப்ளை பண்ணும்போது இந்த ஒரு ஐடி உங்களுக்கு தேவைப்படும், நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் அதை ஃபாலோ பண்ணி பேங்கிங்ல அப்ரண்டிஸ் அப்படிங்கிற ஜாபும் இப்போ அவைலபிளா இருக்கு. ஃபர்ஸ்ட் நம்ம பாக்குறது ரிலேஷன்ஷிப் மேனேஜர் சேல்ஸ் டிபார்ட்மெண்ட்ல வரக்கூடிய வேலை வாய்ப்புங்க. இந்த ஜாப் தான் இந்த மந்த் வந்திருக்கக்கூடிய ஒரு ஃப்ரெஷ்ஷான ஓபனிங்ஸ். கரூர் வைசியா பேங்க் பத்தி உங்க எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். ஒன் ஆஃப் த லீடிங் பிரைவேட் செக்டார் பேங்க் தான், ஒரு தனியார் வங்கி தான். நாடு முழுவதும் கிளைகளை கொண்டிருக்கக்கூடிய முன்னணி தனியார் வங்கி. நம்ம தமிழகத்துல 38 மாவட்டங்கள் வழியாக இந்த வங்கியினுடைய கிளைகள் இருக்கு. தற்பொழுது வந்திருக்கக்கூடிய இந்த ரிலேஷன்ஷிப் மேனேஜர் சேல்ஸ் டிபார்ட்மெண்ட் ஜாபுக்கு ஏதாச்சும் ஒரு டிகிரி படிச்ச கேண்டிடேட் அப்ளை பண்ணிக்கலாம். எனி டிகிரி எனி டிசிப்ளின்ல முடிச்சிருக்கீங்க அப்படின்னா நீங்க தாராளமாக அப்ளை பண்ணுங்க, எலிஜிபிள் தான். அதே மாதிரி எனி போஸ்ட் கிராஜுவேட் கேண்டிடேட்டும் இந்த ஒரு ஜாபுக்கு எலிஜிபிள் தாங்க, அப்ளை பண்ணிக்கலாம். உங்களுடைய டிகிரியில குறைந்தது 60% மதிப்பெண்கள் வாங்கி இருக்கணும். டிகிரியில நீங்க வந்து சிஜிபிஏ மோட்ல படிச்சிருக்கீங்க அப்படின்னா உங்களுடைய சிஜிபிஏவை நீங்க பர்சன்டேஜ்க்கு கன்வெர்ட் பண்ணி பாருங்க. 60% அப்படிங்கிறது மினிமம் சொல்லியிருக்காங்க. மேக்ஸிமம் எவ்வளவு இருந்தாலும் பரவாயில்ல. 60க்கு கீழே பர்சன்டேஜ் வச்சிருக்கீங்க அப்படின்னா இந்த ஜாபுக்கு நாட் எலிஜிபிள். அண்ட் அப்ளை பண்ற கேண்டிடேட்க்கு ஒர்க்கிங் நாலேஜ் ஆஃப் இங்கிலீஷ் தெரிஞ்சிருந்தா போதும். தமிழ் வந்து நல்ல பேச எழுத தெரிஞ்சிருக்கணும். பிகாஸ் பிளேஸ் ஆஃப் போஸ்டிங் நம்ம தமிழகத்துல 6 மாவட்டத்துல சொல்லியிருக்காங்க. நமக்கு லோக்கல் லாங்குவேஜ் வந்து தமிழ் தான். தமிழ் உங்களுக்கு நல்ல பேச எழுத தெரிஞ்சிருக்கணும். இங்கிலீஷ் வந்து ஒர்க்கிங் நாலேஜ்ல தெரிஞ்சிருந்தாலே போதுமானது. அண்ட் இந்த ஜாப் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு டைரக்டா ரிலேஷன்ஷிப் மேனேஜர் கேட்டகரியில வர்றதுனால ஃப்ரெஷர் அப்ளை பண்ண முடியாது. குறைந்தது 3 வருடங்கள் வரைக்கும் பேங்கிங் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கேட்டிருக்காங்க. சோ நிறைய நண்பர்கள் என்கிட்ட கேட்டிருந்தீங்க, பேங்கிங்குள்ள எனக்கு ஒரு 3 இயர்ஸ் வரைக்கும் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு, நல்ல ஜாப் சொல்லுங்கன்னு சொல்லியிருந்தீங்க. இந்த வேலை வாய்ப்பு ஃப்ரெஷ்ஷான ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி. இன்ட்ரெஸ்டட் கேண்டிடேட் உடனே அப்ளை பண்ணுங்க. ஒருவேளை நீங்க ஃப்ரெஷரா இருக்கிறீங்க அப்படின்னா இதே கேவிபி பேங்க்ல அப்ரண்டிஸ் ஜாபுக்கான ஓபனிங்ஸ் இன்னமும் லைவ்ல போய்கிட்டு தான் இருக்கு. ஜூன் மாதம் 6ஆம் தேதி வரைக்கும் லாஸ்ட் டேட் இருக்கு. சோ நீங்க ஃப்ரெஷரா இருக்கிற பட்சத்துல இந்த அப்ரண்டிஸ் ஜாபுக்கு அப்ளை பண்ணிக்கலாம். இந்த ரிலேஷன்ஷிப் மேனேஜர் கேட்டகரியில வரக்கூடிய சேல்ஸ் டிபார்ட்மெண்ட் வேலைகளுக்கு கம்பல்சரி 3 இயர்ஸ் வந்து பேங்கிங் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். அதிகபட்ச வயதுன்னு சொல்லி பாத்தீங்கன்னா 40 வயது வரைக்கும் இருக்கக்கூடிய ஆண்கள் பெண்கள் தாராளமாக அப்ளை பண்ணிக்கலாம். எப்படி அப்ளை பண்றது? இந்த ரைட் சைட்ல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு அப்ளை ஃபார் ஜாப்னு ஒரு டேப் இருக்கும். இதை கிளிக் பண்ணி நீங்க அப்ளிகேஷனை ப்ரொசீட் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் நீங்க கேவிபி பேங்க்ல இந்த வெப்சைட்ல ஒரு அக்கௌண்ட்டை கிரியேட் பண்ணுங்க. அண்ட் தென் அப்ளிகேஷன் ஃபார்மை கம்ப்ளீட் பண்ணுங்க. அவ்வளவுதான், சிம்பிள் அப்ளிகேஷன் தான். உங்க அப்ளிகேஷன் வந்து ஷார்ட் லிஸ்ட் ஆயிடுச்சு அப்படின்னா உங்களுக்கு டைரக்டா பர்சனல் இன்டர்வியூ இருக்கும். இல்லனா ஆன்லைன்ல விர்ச்சுவல் இன்டர்வியூ வைப்பாங்க. அதற்கப்புறம் நீங்க செலக்ட் ஆயிட்டீங்கன்னா உங்களுக்கு ஆஃபர் லெட்டர் இஷ்யூ பண்ணிடுவாங்க. அண்ட் பேக்ரவுண்ட் செக்ஸா இருக்கட்டும், மெடிக்கல்ஸ் இதெல்லாத்தையும் முடிச்சுட்டு டைரக்டா ஆன்போர்ட் பண்ணிடுவாங்க. உங்களுக்கு எக்ஸாம் அந்த மாதிரி எதுவுமே கிடையாது. பேஸ்ட் ஆன் யுவர் எக்ஸ்பீரியன்ஸை பொறுத்து ஷார்ட் லிஸ்ட் பண்றாங்க. அண்ட் தென் உங்களுக்கு இன்டர்வியூ வைக்கிறாங்க. சோ நீங்க செலக்ட் ஆயிட்டீங்களா இல்லையா, உங்களுக்கான பர்சனல் இன்டர்வியூ எந்த டேட்ல எந்த பிளேஸ்ல இல்லைன்னா ஆன்லைன்ல அப்படின்னா எப்ப கண்டக்ட் பண்றாங்க எல்லாத்தையுமே உங்களுக்கு அபிஷியலா ரிஜிஸ்டர்ட் இமெயில் ஐடி மூலமா தெரியப்படுத்துவாங்க. நீங்க இந்த ஜாபுக்கு அப்ளை பண்ணும்போது உங்களுடைய இமெயில் ஐடி கொடுத்து தான் அப்ளை பண்ற மாதிரி இருக்கும். அந்த இமெயிலுக்கு கேவிபி பேங்க்ல இருந்து ஃபர்தர் கம்யூனிகேஷன் எல்லாமே வரும். சரிங்களா? ஜாபோட ஐடி மட்டும் நோட் பண்ணிக்கோங்க, 750. சரிங்களா? சேலரி வந்து பாத்தீங்கன்னா இந்த ஜாப் வந்து 3 to 7 இயர்ஸ் வரைக்கும் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறவங்க அப்ளை பண்ணலாம் அப்படிங்கறத போட்டிருக்கிறதுனால குறைந்தது 3 வருடம். இப்போ 3 வருடம் வரைக்கும் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறவங்க இந்த ஜாபுக்கு அப்ளை பண்ற பட்சத்துல பிக்சடா உங்களுக்கு ஒரு சேலரி அண்ட் அதை பொறுத்து உங்களுக்கு இன்சூரன்ஸா இருக்கட்டும், வேரியபிள் பே இதெல்லாம் சேர்த்து பாக்குறீங்க அப்படின்னா ஒரு 45ல இருந்து 50,000 வரைக்கும் நீங்க ஸ்டார்டிங்ல earn பண்ணலாம். அண்ட் இந்த ரிலேஷன்ஷிப் மேனேஜர் ஜாபுக்கான ரோல்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் வந்து கொடுத்திருக்காங்க. எல்லாத்தையுமே தெளிவா செக் பண்ணி பாருங்க. பிளேஸ் ஆஃப் போஸ்டிங் வந்து பாத்தீங்கன்னா நம்ம தமிழகத்துல சென்னை, கோயம்புத்தூர், சேலம், மதுரை, தூத்துக்குடி அண்ட் திருநெல்வேலி. மொத்தமா தமிழகத்துல 6 இடத்துல வேலை வாய்ப்பு இருக்கிறதுனால எவ்வளவு நம்பர் ஆஃப் வேகன்சி சொல்லிட்டு மென்ஷன் பண்ணல. பட் கண்டிப்பா நிறைய வேகன்சிஸ் இருக்கு. இன்ட்ரெஸ்டட் கேண்டிடேட் உடனே அப்ளிகேஷனை போட்டு இந்த ஜாபுக்கு இப்பவே நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. பேங்கிங் அப்ரண்டிஸ் பத்தி நான் சொல்லியிருப்பேன். இந்த பேங்கிங் அப்ரண்டிஸ் ஜாபுக்குமே நீங்க வந்து எலிஜிபிள் பர்சன் அப்படின்னா கண்டிப்பா ட்ரை பண்ணுங்க. ஃப்ரெஷரா இருக்கிறவங்க இப்ப 2025ல பாஸ் அவுட் ஆயிருக்கீங்க அப்படின்னா
கண்டிப்பா இதற்கு அப்ளை பண்ணுங்க. இந்த இடத்துல 2022 2023 தான் எலிஜிபிள் அந்த மாதிரி போட்டிருப்பாங்க. பட் டீடைல்ஸ் வந்து அவங்க இன்னும் அப்டேட் பண்ணாம வச்சிருக்காங்க. இப்போ 2025ல பாஸ் அவுட் ஆயிருந்தாலும் நீங்களும் இந்த பேங்கிங் அப்ரண்டிஸ் ஜாபுக்கு எலிஜிபிள் தான். என்ன படிச்சிருக்கணும் பேங்கிங் அப்ரண்டிஸ்க்கு அப்படின்னா, நான் இன்ஜினியரிங் கிராஜுவேட்ஸ், இன்ஜினியரிங் அல்லாத டிகிரி படிச்ச ஆண்கள் பெண்கள் இந்த ஒரு ஜாபுக்கு எலிஜிபிள் தான். சோ அதிகபட்ச வயதுன்னு சொல்லி பாத்தீங்கன்னா 24, குறைந்தபட்சம் 20 வயது கம்ப்ளீட் ஆயிருக்கணும் இந்த அப்ரண்டிஸ் ஜாபுக்கு. அப்ரண்டிஸ் அப்படின்னா கண்டிப்பா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஜஸ்ட் இது ஒரு 1 இயர் மட்டும்தான். ஒரு வருடம் நீங்க கேவிபி பேங்க்ல, உங்க சொந்த ஊர்ல இருக்கக்கூடிய கேவிபி பேங்க்ல அப்ரண்டிஸா நீங்க வந்து வேலை பார்த்துக்கலாம். அந்த 1 இயர் நீங்க பேங்கிங் சைட்ல இருக்கக்கூடிய எல்லாத்தையுமே லேர்ன் தான் பண்ண போறீங்க. நீங்க லேர்ன் பண்றதுக்காக பேங்க் சைட்ல இருந்து உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஸ்டைஃபன் கொடுக்குறாங்க. மந்த்லி ஒரு 10,500 ரூபாய் உங்களுக்கு கிரெடிட் ஆயிரும். உங்க சேலரியா கிடைச்சிரும். இது மாதம் ஒரு வருடம் மட்டும்தான் நீங்க ஒர்க் பண்ணுவீங்க. எண்ட் ஆஃப் த அப்ரண்டிஸ்ல உங்களுக்கு சர்டிபிகேட்டும் கொடுத்துருவாங்க பேங்க் சைட்ல. அடுத்தடுத்து வங்கி வேலைகள் போறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். சோ ஃப்ரெஷரா இருக்கிறவங்க இந்த பேங்கிங் அப்ரண்டிஸ்க்கு ட்ரை பண்ணுங்க. எக்ஸ்பீரியன்ஸ் பர்சன் இந்த ரிலேஷன்ஷிப் மேனேஜர் ஜாபுக்கு ட்ரை பண்ணுங்க. லிங்க்ஸ் எல்லாமே நான் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுத்திருக்கேன். இந்த வெப்சைட் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ஸ்லோவா தான் இருக்கு. நீங்க யூஸ் பண்ற பிரவுசரை பொறுத்து ஒரு சில பிரவுசர்ல கொஞ்சம் ஃபாஸ்டா வந்து ஆக்சஸ் ஆகுது, ஒரு சில பிரவுசர்ல ஸ்லோவா தான் இருக்கு. சோ நீங்க கொஞ்சம் பொறுமையா இருந்து தான் அப்ளிகேஷனை கம்ப்ளீட் பண்ற மாதிரி இருக்கும். ரைட் சைட்ல அப்ளை ஃபார் ஜாப் அப்படிங்கறத கிளிக் பண்ணி அப்ளிகேஷனை ப்ரொசீட் பண்ணுங்க. ஏதாச்சும் உங்களுக்கு டவுட் இருக்குன்னா கமெண்ட் பண்ணுங்க. என்கிட்ட பர்சனலா ஏதாச்சும் டவுட் கேட்கணும் அப்படின்னா இன்ஸ்டாகிராம் பேஜோட ஐடி வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுத்திருக்கேன். அதற்கு நீங்க டிஎம் பண்ணுங்க. மேலும் ஒரு நல்ல வேலைவாய்ப்பு தகவலுடன் நான் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். See you. Bye.